வணக்கம் நேர்களே, வரவேற்பறை நிகழ்ச்சியில உங்களை வரவேற்பது திஸ் இஸ் மீ ஸ்வாதிஷ்டா மற்றும் தினேஷ். இன்னைக்கு வரவேற்பறையில நம்ம பார்க்க போற விருந்தினரை பத்தி சொல்லணும்னா, இவங்க ஒரு வழக்கறிஞர் மட்டும் இல்ல, நிறைய பேருக்கு வாழ்க்கையும் கல்வியும் தரக்கூடிய நல்ல அறிஞரும் கூட. எஸ், இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க போறது சோஷியல் ஆக்டிவிஸ்ட் அட்வொகேட் டாக்டர் சுஜாதா அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே. அதாவது உங்களோட ப்ரொஃபஷன் பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு அட்வொகேட். அதுவே ரொம்ப பிஸியான ப்ரொஃபஷன். ஸோ கோர்ட் லீவ் விட்டால் தான் உங்களுக்கு வேலை இல்லைன்னு கூட நம்ம சொல்ல முடியாது. அதுக்கப்புறமா கிளைண்ட் கிட்ட போகணும், நிறைய இன்வெஸ்டிகேஷன் வேலைகள்லாம் இருக்குது. ஸோ இந்த பிஸியான வேலையில் நீங்கள் ஏன் இந்த மாதிரி மற்றவங்களுக்கு செய்யணும், கல்வி உதவி ஆகட்டும், விழிப்புணர்வு ஆகட்டும், முகாம்கள் இதை செய்யணுன்ற அந்த உந்துதல் எங்கேருந்து வந்துச்சு? நிறைய நிகழ்வுகளை பார்த்துட்டு இருக்கேன் நான் இப்போது. ஏன்னா நிறைய ஃபேமிலிஸில் பார்த்தோம்னா இன்றைக்கி வன்கொடுமைகள், கல்வி இல்லாத ஒரு நிலை, அதாவது அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதுக்கு கல்வி தான் மெயின்ன்ற மாதிரி நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒருத்தவங்களுக்கு கல்வி இருந்தாலே அவங்களுக்கு பகுத்தறிவுன்றது வரும். இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டில் கல்விக்காக நம்ம தமிழக அரசு நிறைய செயல்பாடுகள் செஞ்சுக்கிட்டு வந்துட்டுருக்காங்க. இன்றைக்கி கல்வி, அதாவது இலவச கல்வி, கட்டணமில்லா கல்வி, அவங்களுக்கு புத்தகமாக இருக்கட்டும், பள்ளி சீருடையாக இருக்கட்டும், காலணிகள் முதற்கொண்டு, அதாவது செப்பல்னு சொல்லக்கூடிய காலனி முதற்கொண்டு எல்லாத்தையுமே இன்றைக்கி கட்டணம் இல்லாமல் கொடுத்துக்கிட்டு நம்ம தமிழக அரசு கல்வியை முதலிடத்தில் கொண்டு வரணுன்றதுனால இந்த கல்வி இருந்தால் மட்டும் அந்த பகுத்தறிவுன்றது ஒன்று வரும். அதுக்காக கல்விக்கு நான் மெயினாக நிறைய பேரை அழைச்சி இந்த மாதிரி நிறைய ஃபேமிலிஸில் இன்னைக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, படிக்க வைக்க முடியாமல். ஏதோ ஒரு லெவலில் கொண்டு போய் சிபிஎஸ்சி போர்ட்லேயும் மெட்ரிகுலேஷன்லேயும் சேர்த்துடுறாங்க. பார்த்தா மிடில் கிளாஸ் ஃபேமிலி, நம்ம தான் கஷ்டப்படுறோம், நம்மளுடைய பிள்ளைங்களாச்சும் நல்லா இருக்கட்டும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அந்த மாதிரி கொண்டு போய் சேர்த்துடுறாங்க. சேர்த்துட்டு அவங்களால ஃபீஸ் கட்ட முடியாமல், பாதி வரைக்கும் படிக்க வச்சு மிச்சம் பாதி ஃபீஸை கட்ட முடியாமல் ஒவ்வொரு நடுத்தரு மக்களும் இன்றைக்கி எவ்வளவோ அவஸ்தைப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த கல்வி, அதாவது இந்த சிபிஎஸ்சி, இந்த மெட்ரிகுலேஷனுக்கு ஈக்குவலாக நம்ம தமிழக அரசு இன்னும் கொஞ்சம் கல்வியில் இது பண்ணாங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே மேம், நீங்கள் சிபிஎஸ்சி மெட்ரிக் அப்படின்னு சொல்கிறீங்க. பட் சிபிஎஸ்சிங்கிற ஒரு குவாலிட்டியே தனி இல்லையா? அந்த எஜுகேஷன் குவாலிட்டியே தனி இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு குவாலிட்டி கிடைக்கும் போது நம்ம செலவு பண்ணுறதுல தப்பு இல்லைல்ல? கண்டிப்பாக செலவு பண்ணுறதுல தப்பு இல்லை. அதாவது அதை தான் சொல்கிறேன், அந்த செலவை பார்த்து நிறைய மிடில் கிளாஸ் ஃபேமிலி அந்த செலவு என்ன ஆகுன்றது தெரியாமல் பாதியில் போய் ஜாயின் பண்ணி ஃபஸ்ட்டு அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ஃபீஸை பே பண்ணிடுறாங்க. செகண்ட் ஆஃபில் பார்த்தோம்னா அவங்களால பே பண்ண முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்போ நாங்கள் ஒரு அமைப்பு வச்சு நடத்திட்டு இருக்கோம். அகில இந்திய மக்கள் நல பேரவைன்னு ஒரு அமைப்பு வச்சு நடத்திட்டு இருக்கோம். இது மட்டும் இல்லாமல் அகில இந்திய அறிவொளி மற்றும் கல்வி அறக்கட்டளைன்னு சொல்லிட்டு வச்சு நடத்திட்டு இருக்கோம். இந்த கல்வி அறக்கட்டளையில் 12AOவும் ATGயும் நாங்கள் வாங்கியிருக்கோம். இதன் மூலயமா நிறைய கல்வி விழிப்புணர்வுகள் நடத்திக்கிட்டு வரோம். கல்வி விழிப்புணர்வு மட்டும் இல்லாமல் சாலை பாதுகாப்பு பற்றிய விழிப்புணர்வு, குற்றங்களை பற்றிய விழிப்புணர்வு, அந்த மாதிரி இந்த சாலை பாதுகாப்புன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் நாங்கள் ஆகஸ்ட் மாதம் 31 உலக சர்வதேச சாலை பாதுகாப்பு தினமாக நாங்கள் அதை கொண்டாடிட்டு வந்துட்டுருக்கோம். இதுக்கு என்ன பண்ணுவோன்னா, அதாவது நான் மடிப்பாக்கத்தில் இருக்கேன். எங்களுடைய ஜூரிஸ்டிக்ஷனுக்கு 3 ஜூரிஸ்டிக்ஷன் வந்தோம். ஒன்று வேலுச்சேரி, இன்னொன்று பள்ளிக்கரணை, இன்னொன்று பார்த்தோம்னா மடிப்பாக்கம். இந்த 3 ஜூரிஸ்டிக்ஷனுக்கும் நடுவில் சம்மந்தப்பட்ட அந்த மிதமான இடத்துல நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, இந்த விழிப்புணர்வை வருஷம் நாங்கள் நடத்திட்டுருக்கோம். இதுக்கு ஒவ்வொரு காலேஜில் இருந்தும் பசங்களை கூப்பிட்டுட்டு, காலேஜ் ப்ளஸ் ஸ்கூல் பசங்களை கூப்பிட்டுட்டு இந்த விழிப்புணர்வுகளை எல்லாம் நாங்கள் இப்போ செயல்படுத்திட்டு வந்துட்டுருக்கோம். பேரண்ட்ஸ் பார்த்தோம்னா இன்றைக்கி இருக்கிற பேரண்ட்ஸ் 18 இயர்ஸ் ஆகிடுச்சா, காலேஜுக்கு போனோமா, இந்தாங்க புல்லட் வாங்கிக்கிங்கன்னு சொல்லிட்டு வாங்கி தராங்க. நம்மளுடைய பீரியட்லலாம் பார்த்தோம்னா சைக்கிள் தான் அந்த டாக்டர், அதாவது மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், சைக்கிளில் போகிறதே ரொம்ப கஷ்டமாக இருந்தது அந்த காலத்தில். இப்போ என்னென்னா பேரண்ட்ஸே அந்த புல்லட்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து நிறைய ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா ஈசிஆர்லேயும் ஓஎம்ஆர்லேயும் அதிகப்படியான ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது. அந்த ஆக்சிடென்ட்ஸ் அதுவும் டூ வீலர்ஸில் அதுவும் யங்ஸ்டர்ஸ். ஸோ இதை கொஞ்சமாக அவாய்ட் பண்ணணும் அப்படின்றதுனால ஒரு சோஷியல் அவேர்னஸ் கொண்டு வரணும் அப்படின்றதுனால நாங்கள் அங்கே பண்ணிகிட்ருக்கோம். இதை அப்படியே சவுத் சென்னை ஃபுல்லாக கொஞ்சம் பப்ளிசிட்டி பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். நாங்கள் இப்போ கூட பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தில் ஹெல்மெட் போட்டே ஆகணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் எத்தனை பேர் ஹெல்மெட் போடுறாங்கன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஹெல்மெட் உயிர்க்கவசமாக, அது நம்மளுடைய டியூட்டி.
ஒருத்தவங்க சொல்லி நம்ம போடணுன்ற அவசியம் கிடையாது. அது நம்மளுடைய டியூட்டி. நாமளே போடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து அதை நாம யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். இல்ல இப்போ நீங்க சொன்னீங்க அந்த ஹெல்மெட் போடணும் அப்படின்ற ஜட்ஜ்மெண்ட் வந்து நீதியரசர் கிருபாகரன் அவர்கள் கொடுத்திருந்தாங்க. ஆனா என்ன அதுல ஒரு கொடுமையான ஒரு விஷயம்னா, அதை எதிர்த்து உள்ள இருக்க வழக்கறிஞர்களே வந்து அதுக்காக வந்து கேஸ் போடும்போது அதுதான் நம்மளுக்கு கஷ்டமா இருக்கு. நம்ம வந்து அவர் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காருன்னா மக்களோட நலனுக்காக தான் வந்து கொடுக்குறாங்க. அதை வந்து கூட இருக்க வழக்கறிஞர்கள்லாம் வந்து அதை ஆதரிக்குமே தவிர இந்த மாதிரி எதிர்த்தாங்கன்னா வழக்கறிஞர்களே கேஸ் போடுறாங்க, அப்போ மக்கள் நம்ம ஏன் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் மக்களுக்கு வந்துருது இல்லைங்களா? ஸோ நீதியை காப்பாற்றுன்ற பொறுப்பு நீதியரசருக்கு மட்டும் இல்லை, வழக்கறிஞர்களுக்கும் இருக்குது. ஸோ அப்படின் போது அதுவே இன்னும் தனியாக கேஸாக இன்னும் ஓடிட்டு இருக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது மக்களுக்கு 1008 கன்ஃபியூஷன் வரும் இல்லைங்களா? கண்டிப்பா நீங்க சொல்றது வந்து ஏத்துக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். எதுலையுமே வந்துட்டு நம்ம ஏதாச்சும் ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்றோம்னா அதுல எப்படியும் ஒரு அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். புரியுதுங்களா? ஜுடிஷியரி பவர்ஸை வந்துட்டு நம்ம எப்பயும் வந்துட்டு விமர்சனம் பண்றதுக்கு நமக்கு பவர்ஸ் கிடையாது. ஓகேங்களா? அதனால அந்த ஜுடிஷியரி பவர் என்னவோ அந்த வழக்கறிஞராகட்டும் மேற்கொண்டு அவர் எந்த நீதிமன்றத்துல அணுகி இருக்காரோ அவங்க அதை பார்த்துக்கிட்டோம். ஓகே. ஸோ நீங்க அது மட்டும் இல்லாம இந்த சாலை பாதுகாப்பு இந்த விஷயங்கள்லாம் சொன்னீங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கல்வி வந்து நிறைய தரத்தில் இருக்கு. ஸோ கல்வி வந்து நம்ம தரமாக கொடுக்கணும் அப்படின்னு நம்ம எண்ணுறோம். ஆனால் கல்வியே பார்த்தீங்கன்னா சமச்சீர் கல்வி இருக்குது, அதாவது சிபிஎஸ்சி இருக்குது, மெட்ரிகுலேஷன் இருக்குது. ஸோ நம்மளோட தமிழக அரசு ஒரு தரமான கல்வியை கொடுக்குறாங்க அப்படின்னும் போது ஸோ மக்கள் வந்து ஏன் அடுத்த தரத்தில் இருக்க கல்வியை தேடி போக வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம தமிழக அரசும் அதுக்கு வந்துட்டு நிறைய மெத்தட்ஸை வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் பார்த்தோம்னா ஸ்கூலுக்கு போக மாட்டாங்க பிள்ளைங்க. அதாவது நான் சொல்கிறது வந்துட்டு அடிப்படை தேவைகளே பூர்த்தி செய்ய முடியாத குடும்பங்களில் இருக்கிறவங்கள பற்றி நான் பேசிகிட்டு இருக்கேன். இந்த சமச்சீர் கல்வின்றது வந்துட்டு யாருக்காகன்னா கல்வினா என்ன, அவங்க ஃபேமிலியில் பார்த்தோம்னா கல்வினா என்னன்ற கல்வி வாசமே இருந்திருக்காங்க. அவங்க அந்த கல்விக்கே போயிருக்க மாட்டாங்க. அந்த ஸ்கூலுனா என்னன்றதே தெரிஞ்சிருக்காது, அவங்களுக்கு என்னன்றதே தெரிஞ்சிருக்காது, படிப்புனா என்னன்றதே தெரிஞ்சிருக்காது. அவங்களுக்கு தான் இந்த சமச்சீர் கல்வின்றது. சமச்சீர் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு வருவாங்க. கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கக்கூடிய, இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு வந்துட்டு நம்மளுடைய தமிழக அரசு கண்டிப்பாக செயல்படுத்தும். முதல்ல இந்த ஸ்டெப்பை வந்துட்டு சரி பண்ணுவோம். முன்னாடிலாம் பார்த்தோம்னா ஸ்கூலுக்கு போகணும்னா பிள்ளைங்களுக்கு யூனிஃபார்ம் எடுத்து தரணும், அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய காலையில் டிஃபனாக இருக்கட்டும், மத்தியானம் சாப்பாடாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் கட்டி கொடுக்கணும். ஒருவேளை சாப்பாடு சாப்பிட்றதுக்கே இல்லாத சூழ்நிலை போய் இன்னைக்கு உங்களுக்கு சாப்பாடுலேருந்து எல்லாமே இன்னைக்கு ஸ்கூலில் ப்ரொவைட் பண்ணுறாங்க அந்த சமச்சீர் கல்வின்னும் போது அது வந்து ஒரு பெரிய ஒரு பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் நம்ம தமிழக அரசு பண்ணுறது. ஏன்னா வேற எந்த ஸ்டேட்லேயுமே இந்த அளவுக்கு பண்ணலை. ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியிலுமே பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சியில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப அறிவாளிங்க, மெட்ரிகுலேஷனில் படிக்கிறவங்க வந்து கொஞ்சம் வந்து புக்வாமாக இருப்பாங்க, புக்கிஷாக இருப்பாங்க அப்படின்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியிலே வந்து அந்த ஒரு டிஸ்கிரிமினேஷன் இருக்குது. ஸோ அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியிலே ஒரு சண்டே தான் உருவாக்குது. நீ சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்டு, நான் வந்து மெட்ரிக் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற ஒரு டிஸ்கிரிமினேஷன் இருக்குது. ஸோ அது எந்த அளவுக்கு ஒரு ஆரோக்கியமான விஷயம்? இது காலமாக இருந்துக்கிட்டு வர விஷயம்தான். ஏன்னா முன்னாடி பார்த்தோம்னா ஹை சொசைட்டி பீப்புள்ஸ் தான் சிபிஎஸ்சி போர்டில் போட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் சிபிஎஸ்சியில் படிக்கிற லெவலுக்கு வந்துட்டாங்க. ஸோ இந்த ஸ்டேஜ் வந்து மறுபடியும் மாறும். இந்த சமச்சீரில் இருக்கிறவங்க சிபிஎஸ்சி படிக்கிற லெவல் கண்டிப்பாக உருவாகும். காலங்கள் மாற மாற காட்சிகளும் மாறும். ஸோ நீங்கள் வந்து நிறைய முகாம்கள்லாம் ஏற்படுத்தி நிறைய பேருக்கு நல்ல உதவிகள்லாம் செஞ்சுட்டு இருக்கீங்க. ஸோ இதுக்கு அங்கே இருக்க மக்கள் வந்து எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, மக்கள் வந்து இதில் வந்து நிறைய அளவில் பங்கு பெறுறாங்களா, இல்லை உதவி செய்யறதுக்கான கரங்கள் வந்து உங்களுக்கு அதிகரிச்சுட்டே இருக்கா? உதவின்னும் போது வந்து கொஞ்சம் கொஞ்சம் தயங்குறாங்க. பட் நாங்கள் கொடுக்கக்கூடிய முகாமில் என்ன, அதாவது கண் சிகிச்சை முகாமாக இருக்கட்டும், இரத்த தான முகாமாக இருக்கட்டும், எந்த முகாமாக இருந்தாலும் நாங்கள் நடத்துறதுல மக்கள் வந்து பயனடைகிறாங்க. அந்த பயனடைகிறத வந்து நாங்கள் ரிஜிஸ்டர் போட்டு நாங்கள் மெயின்டைன் பண்ணுறோம். அந்த ரிஜிஸ்டரில் வந்து அவங்களுடைய நேம், எத்தனை பேர் வந்திருக்காங்க இந்த முகாமுக்கு, எத்தனை பேர் இதனால பலன் அடைஞ்சிருக்காங்க. இப்போ ஒரு கண் சிகிச்சை முகாம் நடத்துறோம்னா அந்த கண் சிகிச்சை முகாமில் எத்தனை பேர் வந்து சர்ஜரி லெவலில் போயிருக்காங்க, எத்தனை பேர் வந்து ஸ்பெக்டக்கல்ஸோட போயிருக்காங்க, அதாவது கண்ணாடி, மூக்கு கண்ணாடி மட்டும் வாங்கிட்டு எத்தனை பேர் போயிருக்காங்க, இதில் சர்ஜரி யாருக்கு தேவை யாருக்கு தேவையில்லைன்றதெல்லாம் நாங்கள் செப்பரேட் பண்ணி ஒரு தனியாக ஒரு ரிஜிஸ்டரை மெயின்டைன் பண்ணுறோம். ஓகே மேம், இந்த ஒரு ஆர்கனைசேஷன் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நீங்கள் என்ன மாதிரியான ப்ரமோஷன் வேலைகள்லாம் பார்க்குறீங்க? கண்டிப்பாக ரொம்ப கஷ்டப்பட்டு போராடிட்டு இருக்கேன். ஏன்னா இது வந்து இப்போ நான் இதுலேயே சொல்லணும்னா வன்கொடுமை பற்றி கூட சொல்லணும். நான் சமீபத்தில் வந்துட்டு செங்கல்பட்டில் ஒரு இன்சிடென்ட் நடந்தது. என்ன நடந்ததுன்னா, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு 2 பேருக்குள்ளே வந்து பயங்கரமான பிரச்சனை. அந்த ஹஸ்பண்ட் வந்து என்ன பண்ணியிருக்கா அப்படின்னா, ஒய்ஃபை வந்து அடித்து ரொம்ப டார்ச்சர் பண்ணி
ரூம்ல இருந்த எல்லா ட்ரெஸ்ஸஸையும் எடுத்துக்கிட்டு அந்த அம்மா உள்ள வந்து பூட்டிட்டு போயிட்டு இருக்கா. அப்படி அவங்கள வந்து சுத்தமா எந்த ஒரு இதுமே துணிகள் எதுவுமே இல்லாம அவங்கள வந்து அப்படியே அம்மனமா நிக்க வச்சுட்டு பூட்டிட்டு உள்ள வந்து ஒரு துணியும் இல்லாம அவங்கள போட விடாம அந்த அளவுக்குலாம் கொடுமைகள் இன்னைக்கு வந்து பெண்கள் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. நம்ம சொல்லிட்டு இருக்கோம் பெண்களுக்கு வந்துட்டு நிறைய எல்லா உரிமையும் இருக்கு, சுதந்திரம் இருக்கு. இன்னைக்கு இதுல பார்த்தோம்னா 33% வந்துட்டு லேடிஸ்க்கு வந்துட்டு ப்ரெஃபரன்ஸ் எங்க வளர்ந்தவங்க தான் வளர்ந்துட்டு இருக்காங்க. அடிப்பட்ட மக்கள் வந்துட்டு இன்னும் வளரல. அப்புறம் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய பிள்ளைங்க ஸ்கூல்ல இருந்து வந்தோடனே அவங்க பிள்ளைங்கிட்ட சொல்லி நம்பரை கொடுத்து எனக்கு வந்து அவங்க ஃபோன் பண்ண சொல்லி அந்த பையன் ஃபோன் பண்ணி நான் அந்த செங்கல்பட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி உள்ள போய் பார்த்தா அந்த அம்மா சாகாத ஒரு நிலை, உயிருடன் இருக்கிற ஒரு பிணமாக வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அம்மா நிறைய வன்கொடுமைகள் எல்லாம் நாங்க கண்டிச்சுக்கிட்டு இருக்கோம். நிறைய பேருக்கு வந்துட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு இருக்கோம். அண்ட் நீங்க நிறைய பேருக்கு வந்து திருமணமும் செஞ்சு வைக்கிறீங்க இல்லையா? ஸோ அந்த ஒரு பயணம் எப்படி ஆரம்பிச்சது? ஏழை பெண்கள், அதாவது இன்னைக்கு வந்துட்டு வீட்டு வேலை செய்யறவங்க கூட சொந்த வீடு வச்சிருக்காங்க. ஓகேங்களா? அதனால பேக் ஆஃபீஸ் வேலை நம்ம செஞ்சுதான் இதை பண்ணணும். நம்ம எதிர்க்க வந்துட்டு நல்ல அழகா வேஷம் போடுவாங்க. என்னால முடியலம்மா, எனக்கு வந்துட்டு 2 பெண்கள் இருக்காங்க, 4 பெண்கள் இருக்காங்க, என்னால முடியல, கல்யாணம் பண்றதுக்கு முடியல. ஆனா அவங்களுக்கு சொந்த வீடு இருக்கு. அந்த மாதிரி வச்சுட்டு நம்மளை வந்து ஏமாத்துறதுக்காக ஒரு சிலர் இருக்காங்க. ஆனா உண்மையாவே இந்த மாதிரி ஒரு நிலையில இருந்தா நாங்க வந்து எங்களுடைய அமைப்பு தமிழ்நாட்டுல 20 மாவட்டங்கள்ல இருக்கு. இந்த 20 மாவட்டங்களையும் ஒரு பிரான்ச்சஸ்ல எங்களை மாதிரி செக்ரட்டரிஸ் எல்லாருமே ஒர்க் பண்றாங்க. செக்ரட்டரிஸை போட்டு அவங்கவுங்களுக்கு என்ன தேவையோ, எங்கெங்கெல்லாம் என்னென்ன பிரச்சனை நடக்குதோ, இப்போ கூட இந்த மழை காலத்துக்காக எல்லாரும் போய் சர்வீஸ் ஓரியன்டா பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட எத்தனை திருமணங்கள் நீங்க பண்ணிருக்கீங்க? இது வரைக்கும் ரொம்ப பண்ணல, ஒரு 7-8 பண்ணிருக்கோம், அவ்வளவுதான். ஆனா 7-8 குடும்பங்களை வாழ வச்சிருக்கீங்க. 7-8 குடும்பம், 250 தம்பதியரை இணைச்சிருக்கோம். என்கிட்ட டைவர்ஸ்க்குன்னு வந்தவங்க எல்லாரையும் வந்துட்டு டைவர்ஸ் வேண்டாம், 2 பேரும் ஒன்னா இருந்து வாழ்ந்து பாருங்க, விட்டு கொடுத்து வாழ்ந்து பாருங்க, ஒரு 10 நாள் நல்லா 10 நாள் இல்லை இப்பவே எனக்கு வேணும், நான் இப்பவே போறேன் அம்மா வீட்டுக்குன்றவங்களை விட நான் வந்து ஒரு 10 நாள் அவங்கள டைம் கொடுத்து 2 பேரும் ஒரு வீட்டில் இருந்து பாருங்க, நீ விட்டு கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு எத்தனையோ பெண்களை நான் வாழ வச்சுட்டு இருக்கேன். ஆண்களுக்கும் புத்திமதி சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, அதாவது வந்து சாலை பாதுகாப்பு பத்தி விழிப்புணர்வு நடத்துறீங்க, நிறைய பேருக்கு வந்து திருமணங்கள் பண்ணி வைக்கிறீங்க, திருமணம் ஆனவங்க டைவர்ஸ் ஆகவங்க சேர்த்து வைக்கிறீங்க, அதுவும் இல்லாமல் நிறைய பேருக்கு சுய தொழிலுக்கும் நீங்க உதவி செய்றீங்க. ஸோ அந்த மாதிரி என்ன மாதிரியான தொழில்களுக்கெல்லாம் நீங்க உதவி செய்றீங்க? சுய தொழில் பார்த்தோம்னா இன்னைக்கு கணவனை இழந்தோர், கணவனால் கைவிடப்பட்டோர், இவங்களையெல்லாம் வந்து கூப்பிட்டு வச்சு சின்ன சின்ன சிற்றுண்டிகள், இந்த தள்ளுவண்டி இந்த மாதிரி இதில் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு டிஃபன் சென்டர் மாதிரி வச்சு கொடுத்துட்ருக்கோம். வீட்லேயே இருந்து போக முடியாத லேடிஸ் என்ன பண்ணுறாங்கன்னா வீட்லேயே காய்கறிகள், இன்னைக்கு வந்து நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கை பார்த்தோம்னா அவசர உலகம் இல்லையா? அந்த அவசர உலகத்துக்கு காய் நறுக்க கூட டைம் இருக்கிறது இல்லை. என்ன பண்ணுறாங்க இவங்க வந்து பகல் ஃபுல்லாக உட்காந்து அந்த காய்கள் பொரியலுக்கு எப்படி சின்ன சின்னதாக நறுக்கணுமோ அந்த மாதிரி நறுக்கி, குழம்புக்கு தேவைப்படக்கூடிய காய்கறிகள் அந்த மாதிரி தனித்தனியாக பக்குவப்படுத்தி பூண்டுலேருந்து எல்லாத்தையுமே அவங்க இது பண்ணி தனியாக அவங்க சேல்ஸ் பண்ணுறதுக்கு பேங்க், இப்போ இவங்க எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு 4 மணிக்கு பேங்க் சுற்றி இருக்கிற டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சின்ன சின்ன ஆஃபீஸர்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸு, பேங்க் நேரடியாக கொண்டு போய் கொடுத்து வாங்குறாங்க. அதனால அவங்களுக்கு வந்துட்டு ஒரு சுயதொழிலும் கிடைச்சிட்டு இருக்கு. ஓகே, நீங்கள் வந்து நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க, நிறைய பேர் வந்து அதனால பலனடைகிறாங்க. ஸோ இந்த விஷயங்கள் வந்து இன்னும் தொடரணும், இதன் மூலமா வந்து நிறைய பேர் பலனடையணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறோம். ஸோ ரொம்ப நன்றி மேடம். எனக்கு வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி.